2011 வரலாறு 2026 திமுகவுக்கு சாதகமாக திரும்ப போகிறதா? 12% இடைவெளியில் 203க்கும் அதிகமான இடங்களை அன்றைக்கு ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று திமுகவை 3வது இடத்துக்கு தள்ளியது. விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக உருவெடுத்தார். அதே வரலாறு இன்றைக்கு திரும்புகிறதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி வந்திருக்கு. காரணம், கிட்டத்தட்ட 4 தேர்தல்களை திமுக முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி சந்திக்க போகுது. இன்டாக்டாக உடையாமல் சிதறாமல் சிந்தாமல் சந்திக்க போகிறாங்க. இதுவரைக்கும் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் அறுதி பெரும்பான்மை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு இடையில் நடந்த மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி தேர்தல்களையும் திமுக பெருமளவு அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 23க்கும் அதிகமான ஓட் பர்சன்டேஜ் இடைவெளி திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி 2011 போல் 2026லையும் 200க்கும் அதிகமான இடங்களை பெறுவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் இப்பொழுது திமுகவுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி. விஜய் அவர்கள் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபோர்ஸாக இருப்பார், ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார்னு நம்பப்பட்டது. இப்பொழுது அது வெட்ட வெளிச்சமாக மாறி இருக்கிறது, எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறது. பெருமளவு மற்ற கட்சிகளிலிருந்து இணைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டதெல்லாம் இப்போ புஸ்வானமாக மாறியிருக்கிறது. 21 கட்சிகளை உள்ளடக்கிய திமுக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களுடைய பெரும்பான்மை வெற்றி பெறுவதாக இன்றைக்கி தேர்தல் திறனாய்வாளர்களும் பத்திரிகையாளர்களும் கருத்து கூற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ்லேருந்து முக்கியமான கட்சிகள், பல்வேறு அமைப்புகள், பல்வேறு இயக்கங்கள் இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு விஜயோடு பெரிய அளவுக்கு கட்சிகள் இணைவாங்க, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் நிறைய கட்சிகள் இணைவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் விஜயினுடைய சுயரூபம் தெரிந்ததா, இல்லை அவர்கள் இன்னும் தேர்தலுக்கான ஒரு கட்சியாகவே உருவாகவில்லை, மெச்சூரிட்டி ஆகலை அப்படின்னு மக்கள் புறந்தள்ளி விட்டாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.